விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் டெல்லி போனார்? நம்ம அதிமுக தொண்டர்கள் பல பேருக்கு ஏங்க இவர் டெல்லிக்கு போறார் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் எழுப்பலாம். அவர் டெல்லிக்கு ஏன் போனார், அங்கு என்ன பேசப்பட்டது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பேச போகிறோம். அது மட்டுமல்ல, எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றாலும் இங்கே தமிழ்நாட்டில் என்ன விவாதம் நடத்த வேண்டும் என்பதை ஆல்ரெடி ஸ்கிரிப்ட கொடுத்துருச்சு திமுகவினுடைய பெண் நிறுவனம். எல்லா தமிழ்நாடு ஊடகங்களுக்கும் எப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாலும் இந்த ஸ்கிரிப்டை எடுத்து நீ மாட்டும் வாசி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி பல வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்து விட்டது. அதைத்தான் இன்றைக்கு திரும்பவும் அரைச்சமாவ இன்றைக்கு தமிழ்நாடு ஊடகங்கள் அரைச்சிருக்கிறது. சரி, எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனார், அதனுடைய பின்னணி என்ன, விவரம் என்ன, முழுமையாக விரிவாக பார்க்கலாம். இந்த திமுகவினர் என்ன அவதூறு பரப்புறாங்க, முழுமையாக விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறாருங்க. அங்க போய் பார்ப்பதற்கு அவர் ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு. போன உடனே என்ன தெருவிலையா படுக்க முடியும், அல்லது வேற யாராவது நண்பர் வீட்லயா போய் தங்க முடியும், அல்லது அவர்களுக்கு ஏதேனும் சங்கடமா உருவாக்க முடியும்? ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாரு. 2 மணி நேரம் வந்த பயண கலைப்புல ரிலாக்ஸா உட்காந்து, இப்ப நாமளே எங்கேயாவது ஊருக்கு போறோம்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவோம், போவோம் ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு பொறுமையா ஆறாமற எதுக்காக போனோமோ அந்த விவகாரத்தை பார்ப்போம். அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போன உடனே அவர் ஒரு தனியார் ஹோட்டல்ல தங்குறாரு. ஒரு 2 மணி நேரம் தங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்கள்ட்ட டைம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு போய் சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாடுகிறார். அதற்கு இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன நியூஸ் போடுறானாக்க, 2 மணி நேரம் காத்திருந்த எடப்பாடி பழனிசாமி, 2 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமியை காக்க வைத்த அமித்ஷா, போறாரு பயண கலைப்புல ரெஸ்ட் எடுக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போய் சந்திக்கிறாரு. இதுல அவர் தங்கியிருந்த நேரத்தை எடுத்து 2 மணி நேரம் காத்திருந்தார். உனக்கு தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய வருகைக்காக அமித்ஷா காத்திருந்தார் அப்படின்னு நீ நியூஸ் போட்டனா அது நியாயம், அப்படிதான் சொல்லணும். ஏனென்றால் 2021 தேர்தலிலேயே அப்பவே இங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தது அதிமுக, அப்பதான் பிரிவினை அதிகமா இருந்துச்சு. அப்பவே அமித்ஷாவை தண்ணி குடிக்க வச்சுரு எடப்பாடி பழனிசாமி, புரியுதுங்களா? ஆனா இப்ப ஒட்டுமொத்த கட்சியுமே அவர் பின்னாடி இருக்கிறது. அவர் எதுக்கும் பயப்பட்டோ அங்க போக வேண்டிய அவசியமும் அவரு கிடையாது, புரியுதுங்களா? அவர் போனதற்கான மிக முக்கியமான காரணம் இருக்கு. இவர் ஒண்ணு 2 மணி நேரம் அங்க காத்திருக்கவும் இல்லை. ஆனா திமுக ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதான், போயிட்டாரா, எத்தனை மணி நேரம் ஹோட்டல் தங்குறா, 2 மணி நேரம், 2 மணி நேரம் காக்க வைத்த அமித்ஷா நியூஸ் போடியா அப்படி இது ஒரு விவாதமாக்கு. ஆனா விளாத்தி குளத்துல கைது பண்ண அந்த குற்றவாளியை பத்தி பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பக்கத்துல இன்னைக்கு ஒரு சிறுமிக்கு, ஒரு 12 வயது சிறுமிக்கு திமுக பிரமுகர் ஒருத்தவங்க பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். இருளர் பழங்குடைய சிறுமிக்கு மேல்மருவத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இந்த ஊடகங்கள்லாம் பேச மாட்டான். ஆனா 2 மணி நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்ததா 2 மணி நேரம் காக்க வைத்தார்கள் அப்படின்னு நியூஸ் பண்றதுக்குன்னா தயாரா இருப்பான் இந்த தமிழ்நாடு வேசி ஊடகங்கள். இப்படிதான் சொல்லணும். இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன சொல்றது சொல்லு பார்ப்போம். சரி, அதுதான் முடிச்சாரு. சரி, பேசி முடிச்சுட்டு இங்க வந்து பத்திரிகை சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அவர்கள் 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்குது, அவர் பிஸியா இருக்கிறாரு, நான் தமிழ்நாடு அரசியல் நிலை குறித்து விவாதிப்பதற்காக எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் சந்திப்பதற்காக நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். தொகுதி பங்கீடு என்பது அதிமுக உறுதி செய்யும், அதிமுக தான் தொகுதிகளை பிரித்து வழங்கும். உடனே இவனுக்கு என்ன நியூஸ் போடுறானுங்க, இந்த மூத்தர பத்திரிகை திமுகவினுடைய மூத்தர பத்திரிகையாளர்கள் இவனுங்கெல்லாம் என்ன போடுவானுங்கனாக்க நியூஸ், டெல்லியில் போய் கூடுதல் இடங்களை கேட்ட எடப்பாடி பழனிசாமி, டெல்லியில் போய் தொகுதி பங்கீடு கேட்ட எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இங்க அவதூறு பரப்பானுங்க. ஆனா உண்மையான விவரம் என்ன தெரியுமா, KN நேரு என்ன தெரியுமா சொன்னாரு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை டெல்லி போய் தான் முடிவு பண்றாரு, அதிமுக அலுவலகத்தை இங்க நீங்க பூட்டிடுங்க அப்படின்னு KN நேரு சொல்லியிருக்காரு. KN நேரு அவர்களே, அவர் டெல்லி போனதே உங்களுக்காகத்தான், அதை முதல் ஞாபகம் வச்சுங்க. அவர் சொருட ஆப்பு உங்களுக்கு தான், முதல்ல உங்க கேஸ் ஃபைலோடு சேர்த்துதான் போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, மறந்துடாதீங்க. சிபிஐ விவகாரத்துல செந்தில் பாலாஜி, இந்த அரசு பணிகள் வழங்குவதில் டெண்டர்கள் வழங்குவதில் KN நேரு, இப்படியாக ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அமைச்சர்களும் சிக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி ஊழல்ல சேகர் பாபு சிக்கிறாரு, புரியுதுங்களா? உங்க ஊழல் ஃபைல்ஸ் முதற்கொண்டு கொண்டு போயிருக்காங்க. இப்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், மக்களை நம்மளோட, ஆமாங்க இவனுக்கு தான் ஊழல் பண்ணாங்க, ஏன் மத்திய அரசுக்கு தெரியாதா, ஏங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது,
அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஏன் கே என் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, செந்தில் பாலாஜி ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஆமாங்க, நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உண்மை நிலை என்ன தெரியுமா? இந்த நேரத்துல அவனுக்கு மேல கை வச்சா என்ன ஆகும்? அப்படியே பேக் ஃபயர் ஆகும். மக்கள் மத்தியில என்ன ஆகும்? இங்க பாருங்க, எங்களுக்கு தேர்தல் முடக்க பாக்குறது, பாஜக அமலாக்கத்துறையை வச்சு பழிவாங்க பாருங்க அப்படின்னு கத்துவானுங்க. ஆனா மாஸ்டர் செக் அங்க கிடையாது. செக் எங்க தெரியுமா? இவனுக்கு பதுக்கி வச்சாருங்க பாருங்க பணம், அத்தனை பினாமி லிஸ்ட் போயிடுச்சு. பினாமிகளை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி பினாமிகளை டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க? பணம் கொடுத்துருவியாடி, ஃபண்ட் சப்ளை பண்றது யாரு? திமுகவுக்கு. ஓ நீயா, வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறைமுகமாக பினாமிகள் அத்தனை பேர் லிஸ்டும் அமித்ஷா கிட்ட போயிடுச்சு. இப்போ அந்த மறைமுக பினாமிகளை டைப் பண்றாங்க. உன்னை விட்டாதானே நீ அவனுங்களுக்கு பணத்தை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பினாமிகளை டைப் பண்ண வேண்டிய வேலையை இன்றைக்கு நடக்கிறது. அந்த பினாமிகள் லிஸ்டும் போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளியரா கொடுத்துட்டார். இவனுங்கெல்லாம் பினாமிகள், இவங்க எங்கெல்லாம் பணம் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க அவர் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னொரு விஷயம், என்டிஏ கூட்டணிக்குள்ள எந்த ஒரு சலம்பலம் வந்துடக்கூடாது. அதுல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடக்கணும். புரியுதுங்களா? அதை தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிட்டார். இரட்டை இலை இத்தனை இடங்களில் போட்டியிடும், நீங்கள் சொன்னதால் சில பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தான் சரி கட்ட வேண்டும், அதை நீங்கள் பார்த்துங்க. கூட்டணி இடங்களை நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறதா, எத்தனை இடங்கள் என்பது நாங்கள் முடிவு செய்வதுதான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். பாஜக சார்பில் பியூஷ் கோயல் வருகிறார் தமிழ்நாட்டிற்கு. இன்னும் ஒரு சில நாட்கள தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அவர்களோட தொகுதி உடன்பாடுகள் ஏற்படும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அதிமுகவுடைய இறுதி நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்தி விட்டு வந்து விட்டார். இங்க கூட்டணி முடிவுகளை யாருக்கு எவ்வளவு சீட்டு, யாருக்கு எந்த சின்னத்துல போட்டியிட போறாங்க என்பதை முடிவு செய்யக்கூடியது அதிமுகவாக இருக்கும், எடப்பாடி பழனிசாமியாக இருப்பார் என்பதை அவர் உறுதியாக தெரிவித்து வந்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில இங்க நடக்கிற பஞ்சாயத்தை பத்தி இந்த தமிழ்நாடு ஊடகங்கள் பேசவே மாட்டான். மார்ச் 23 வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கெடு விதித்திருக்கிறது திமுகவுக்கு. என்ன தெரியுமா? போன தடவை கொடுத்த 6 இடங்கள்ல ஒத்த இடங்கள் கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்கள் முடிவை அது பிறகு நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இதை பத்தி எவனாவது பேசுவானா? கலகலக்கிறது திமுக கூட்டணி, உடைய போகிறதா திமுக கூட்டணி, எவனாவது பேச சொல்லு பாப்பா தமிழ்நாடு ஊடகத்தை? ஒருத்தமாய் திறக்க மாட்டான். ஏன்னா முதலாளி எலும்பு துண்டு போட மாட்டாரு. இந்த பக்கம் திருமாவளவன் உண்மையாகவே பரிதாபகரமாக இருக்குது. திருமாவினுடைய நிலைமையை நினைக்கும் பொழுது இப்படி பிச்சை எடுத்து நீங்கள் வாழ்ந்தாக வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சுயமரியாதை இருக்கிறவங்க போய் தனிச்சிட்டு இல்லையா? கேட்டா பாஜக வந்துடும், எங்களை பிரிக்க நினைக்கிறார்கள், எங்களை பிரிக்க நினைக்கிறார்கள், பாஜக வந்து இப்படி எல்லாம் எங்களை ட்ரிகர் பண்ணி பிரிக்கலாம் பாக்குது. அப்படிலாம் ட்ரிகர் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் இப்படி பிச்சை எடுத்து வாழ்வதற்கு நீங்க தனியாவே போயிடலாம் அப்படின்னு. சிம்பிளா கேக்குறாங்க, தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஏன் விசிகாவுக்கு இல்ல? சொல்லுங்க பாப்பா. எதற்காக விசிகாவை எல்லார்ட்டையும் பேசிட்டு கடைசியா வந்து பேசுறாங்க? ஏன் உங்கள்கிட்ட எல்லாம் முதல்ல பேசி உடன்படிக்கையில எட்ட மாட்டாங்களா? எதற்காக உங்களை கடைசியாக தேர்ந்தெடுக்கிறார்கள்? உட்கார சொன்னா பிளாஸ்டிக் சேர் போடுறது, இடஒதுக்கீடு நீ இடம் கேட்டா சீட்டு கேட்டாக்க கொடுக்கறது கிடையாது, 2 வாங்கிக்க 4 வாங்கிக்கன்னு தூக்கி போடுறத பொறுக்கிட்டு வருது. என்ன விதமான ஒரு மனநிலை இது? இவர்களுக்காகத்தான் நீங்க முட்டு கொடுக்குறீங்களா? தேமுதிகவை விட வாக்கு வங்கியில கம்மியா விசிகா? அவர்களுக்கு மாநிலங்களவை பதவி தராங்க, 9 சீட்டு 6 சீட்டு இடங்கள் தராங்க. உங்களுக்கு போன தடவை கொடுத்த 6 தான் அப்படின்னாக்க அதையும் பொத்திக்கிட்டு தான் வருவீங்களா? அந்த திமிரி எழு திருப்பி அடி இதெல்லாம் எங்கெங்க போச்சு தெரியுமா சார்? சொல்லுங்க பாப்போம். 10 சீட்டு கேட்கறீங்க, இரட்டை இலக்கத்துல கேட்கறீங்க, அதற்கு தகுதியுடையவரானா ஆமா நீங்கள் தகுதியுடையவர் தான். ஏன் தரம் இருக்கிறது திமுக? ஏன்னா நீங்க சரணடைஞ்சிட்டீங்க. பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் நீங்க சொன்னதால, அப்படி எவன்லாம் சொன்னானோ அவனுக்குலாம் வேற ஆப்ஷன் இல்லைன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு இப்படி பிச்சை போட்டு கொண்டு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடத்த வாங்கிட்டு வந்துட்டான். உண்மையாகவே வேதனையா இருக்கு. டேய் நீங்களாம் யாருடா? நீங்களாம் எதுக்கு கட்சி நடத்துறீங்க? போன தடவை 6, இந்த தடவை 5, அடுத்த தடவை போனா உன 4 தானே கொடுப்பான். சொல்லு, அடுத்த தடவை நீ போனா ஏறி வாயிலே அடிக்க மாட்டான். என்ன கட்சி நடத்துற அதுக்கு நீ?
அப்போ ஒவ்வொரு தடவையும் இடம் குறைச்சிக்கிட்டு வராங்கனாக்க கடைசியில 2 சீட்ல வந்து நிறுத்துவான். கம்யூனிஸ்ட் கட்சியே இருக்காது. அதுக்கு எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? 2 சீட்ல நிக்கிறதுக்கு கூட்டணி பெல்ல வந்து நிக்கலாம்ல. எதுக்கு 2 சீட்ல போய் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? 2 சீட்ல ஜெயிச்சுதான் நீ புரட்சியை ஏற்படுத்த போறியா? ரஷ்யாவை போல் கியூபாவை போல் தமிழ்நாட்டை மாத்த போறியா? சொல்லு பாப்போம். சுயமரியாதை முக்கியமா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த சண்முகம் பயமுள்ள இந்த பயமுள்ள போடுற அளவுக்கு சண்டை கூட அந்த கம்யூனிஸ்ட் கட்சி போடலையே. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்கக்கூடிய அளவுக்கு கூட இவர்கள் நெருக்கடி கொடுக்கலையே. இப்ப வந்து தேமுதிக கொடுக்குறது எங்களுக்கு கொடுக்கறதுல என்னங்க குறைஞ்சு போயிடுவீங்கன்னு ஒரு குரலை உயர்த்தி பேச கூட வக்கில்லையே. டோட்டலா திருமாவர்கள் சரணடைந்து விட்டாரு. புதுசா ஒரு டீல் திருமாவுக்கு வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? 6+1. நீங்க வேற அப்படியே உல்லாசப்பட்டுக்காதீங்க, சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஆமா 6 சட்டமன்ற தொகுதி ஒரு மாநில கொடுக்க போறாங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுல 6 இடம், புதுச்சேரியில 1 இடம். எப்படி? தமிழ்நாட்டுல 6 இடம், புதுச்சேரியில 1 இடம் தரோன்னு புதுசா ஒரு ஆஃபரை திமுக இப்ப இறக்கி இருக்கிறது விசிகாவுக்கு. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானான்ற மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே ஒண்ணு புடுங்க வைக்கலையா? அதுல புதுச்சேரியில போய் புடுங்க போறீங்களா? சொல்லுங்க பாப்பா. அந்த 7ன்றத 7 தமிழ்நாட்டுல கேளுங்க. கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, கேட்பதற்கு தகுதி இருக்கு உங்களுக்கு. இல்லைன்னா தேர்தலை வேணாம் புறக்கணிப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்க. அது செய்ய முடியுமா உங்களால? என்னமோ நாங்க என்னமோ ட்ரிகர் பண்றோமா, இவங்களை ட்ரிகர் பண்ணி கூட்டணி விட்டு வெளில போங்க, கூட்டணியை வந்து கலைக்க பாக்குறோமா? உன்னோட கையால் ஆகாத தரத்திற்கு, உங்களுடைய சாமர்த்தியம் இல்லாத தருணத்துக்கு எங்க மேல பழிய போடாதீங்க. உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வக்கில்ல, எக்ஸ்ட்ரா 2 தொகுதி கேட்டு வாங்க துப்பு இல்லைனாக்க எதிர்கட்சி எதிரில் இருக்கிறவங்க மேல அந்த பழிய தூக்கி போடாதீங்க. எங்களை ட்ரிகர் பண்றாங்க, அப்படி சொன்னாதான் நாங்க வெளியில போகணும், எங்களை வந்து திசை திருப்ப பாக்குறாங்க, இதெல்லாம் தெரியாதவர்களா நாங்க அப்படின்னு இந்த அந்த மழுப்பல் பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க. உங்க கதைலாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை நாளா அந்த 2 சீட்லயே நின்றுகிட்டு இருக்கீங்க, 4 சீட்லயே நின்றுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த பட்டி சரி, நீங்க கூட்டணி போறீங்க, கூட்டணி போனதுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இந்த பட்டியலின சமூக மக்களுக்கு நீங்கள் கூட்டணி போனதால ஏதேனும் நன்மை நிலந்திருக்கா? இந்த திமுக ஆட்சியில பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கான ஆதாரங்கள் தான் இருக்கு, குறையல. அப்புறம் என்ன கூட்டணி கூந்தல்? சரி, இந்த உங்க ஆதரவோடு ஆட்சி அமைத்த இந்த திமுக ஆட்சியில உங்க கட்சி கொடி கம்பத்தை நட முடிஞ்சதாயா? சொல்லுங்க பாப்பா. மதுரையில அந்த விசிகாவினர் ஒரு கொடி கம்பம் நடுறாங்க. அந்த கொடி கம்பத்தை நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் மூர்த்தி கூட சேர்ந்துக்கிட்டு அங்க லாபி பண்ணி காவல்துறை 100 கணக்கில் இறங்கி அந்த கொடியை அப்படியே தூக்கிட்டு ஓடுறாங்க மக்கள். அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள அடிச்சு துரத்திட்டு அந்த கொடி கம்பத்தை தூக்கிட்டு போலீஸ் போயிடுச்சு. அங்க அந்த கொடி கம்பம் நடுவதற்காக போராடியவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் கூட்டணி ஆட்சி நொட்டியதா? இதுதான் தோழமை சுட்டு நொட்டியதா? சொல்லுங்க பார்ப்போம். உங்களால என்ன பண்ண முடிஞ்சது இந்த கூட்டணியில இருந்து? நீங்கள் சார்ந்த சமூக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுதா? அல்லது உன் கட்சியை வளர்க்கறதுக்காக ஏதாவது நல்லது செய்ய முடியுதா? அப்ப எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் என்ன கூந்தலுக்கு அந்த கூட்டணின்னு கேட்கிறேன். சொல்லுங்க பாப்போம், என்ன கூந்தலுக்கு அந்த கூட்டணி? 2 சீட்டு 4 சீட்டு 6 சீட்டு எதுக்கியா கெஞ்சுறீங்க? யோ, நீங்க இல்லைன்னா அவங்களால வட தமிழகத்துல ஜெயிக்கவே முடியாதியா? எதுக்கே நீங்க கெஞ்சிருக்கீங்க? நீங்க தான் மிரட்டணும். ஒண்ணு சொல்லவா, திமுக வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் தோழர் திருமா அவர்களையும் 2 பேரையுமே வேறு வேறு கோணத்துலதான் வச்சு பாக்குது, வேறு வேறு தட்டுல தான் வச்சு பாக்குது. ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் போனாலே திமுக பேசுறது வந்து 15 தொகுதிக்கு மேலதான். ஆனா விசிகா போனாலே திமுக பேசுறது 2 தொகுதிக்கு மேலதான். ஆனால் இருவருக்கும் சமமான வாக்கு வங்கி இருக்கிறது வட தமிழ்நாட்டுல. இது திமுகவுக்கு தெரியும், மருத்துவர் ஐயாவுக்கு தெரியும், ஏன் திருமாவுக்கு தெரியல? மருத்துவர் ஐயாவால பேச முடிஞ்சது, ஏன் திருமாவால பேச முடியல? இங்கதான் இருக்குது திமுகவினுடைய சாதிய பார்வை. திமுக தான் பக்காவான சாதிய வெறியர்கள், புரியுதுங்களா? அவர்கள் தான் பக்காவான சாதிய வெறியர்கள். ஆனா அவங்கதான் ஏதோ சமத்துவம் சமூக நீதி பேசுறோம் சொல்லிட்டு திரும்ப அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ திமுக கூட்டணியில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தமிழ்நாட்டு ஊடகம் ஒரு வார்த்தை கூட பேசாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டாருனாக்க ஆரம்பிச்சிருவானுங்க இவனுக்கு பாடுறதுக்கு. எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம், அமித்ஷா மிரட்டலா, பணிந்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில் நடக்கிறதா அப்படின்னு விவாதம் நடத்துவானுங்க, பேச்சு பேசுவானுங்க. யோ, நாங்க டெல்லிக்கு போவோம், அமெரிக்காவுக்கு கூட போவையா? அதாயா நியூஸ்?
சொல்லு பார்ப்போம். அதான் நியூஸ். இங்க தமிழ்நாட்டுல தலைமை அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக தான் முடிவு பண்ணும் யாருக்கு எத்தனை தொகுதி, யார் எங்க நிக்கிறாங்கன்னு. பாஜகவுக்கே இடத்த பிரிச்சு கொடுக்க போறது அதிமுக தான். அப்ப எதுக்கு இந்த பொய் பிரச்சாரம்? ஏன்னா திமுக போடக்கூடிய எலும்பு துண்டுக்கு இவர்கள் வாலாட்டி கொண்டு இந்த பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் அதிமுக யாருக்கும் என்றைக்கும் அடங்கி போனதாக வரலாறே கிடையாது. புரியுதுங்களா? 2021 அவ்வளவு பெரிய சிக்கலை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் டிடிவி அண்ணன், இந்த பக்கம் சசிகலா, இந்த பக்கம் ஓபிஎஸ், ஜெயதீபா ஒரு பக்கம், ஜெயதீபா கணவர் ஒரு பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கட்சி அப்படியே கூறு கூறா அப்படியே பிரிக்க முயற்சி செய்த போது கூட அப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங்கா நின்று பாஜகவுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவர். புரியுதுங்களா? ஆனா இப்ப ஒட்டுமொத்த கட்சியுமே அவர் பின்னாடி நிற்கிறது. இன்றைக்கு அவரை ஒருபோதும் யாராலும் தடுத்து நிறுத்த விட முடியாது. அவரை யாராலும் பணிய வைத்து விடவும் முடியாது. இதுதான் கள யதார்த்தம். நன்றி.